செங்கல்பட்டு மாவட்டம் பெருங்களத்தூர் ஜிஎஸ்டி சாலையில் மேம்பால பணிகள் முடிந்துள்ள நிலையில் சிக்னல் செயல்பாட்டிற்கு வராததால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்துள்ளனர். மேலும் சர்வீஸ் சாலையும் முழுமையாக திறக்கப்படாததால் அடிக்கடி விபத்து ஏற்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதுகுறித்து அந்த பகுதி வாசிகளுடன் எமது செய்தியாளர் மனோகரன் நடத்திய நேர்காணலை பார்க்கலாம். தற்போது நாம் இருப்பது சென்னையின் நுழைவு வாயிலான பெருங்களத்தூர் மேம்பாலம் அருகே இருக்கிறோம். குறிப்பாக இந்த மேம்பாலம் திறக்கப்பட்டு 3 மாதங்கள் ஆகிறது. இந்த மேம்பாலம் கீழே உள்ள சிக்னல் தற்போது மக்களுடைய பயன்பாட்டுக்கு வராததே ஒரு குற்றச்சாட்டாக இப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். இது குறித்து பல முறையும் போக்குவரத்து துறையிடம் புகார் தெரிவித்தும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்று இவர்களின் ஒரு குற்றச்சாட்டாக உள்ளது. மேலும் இப்பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் நம்முடன் இருக்கிறார், அவரிடம் கேட்போம். இந்த சிக்னல் இந்த மேம்பாலம் அமைப்புக்கு முன்னாடி இருந்தது. இதனை பயன்படுத்த நாங்கள் சீனிவாச நகர், அங்கேதான் அரசு அலுவலகங்கள், பள்ளிக்கூடங்கள் மற்றும் வங்கிகள் எல்லாமே அமைந்திருக்கிறது. நாங்கள் இதனை இந்த ஜிஎஸ்டி சாலையை தாண்டி தான் நாங்கள் அந்த பகுதிக்கு செல்ல வேண்டும். மேம்பால பணி நடைபெறுவதால் நாங்கள் அந்த வலியுறுத்தாமல் இருந்தோம். இப்பொழுது மேம்பால பணி முடிந்து நிறைவுற்று 3 பகுதிகள் போக்குவரத்திற்கு திறந்துவிடப்பட்டது. ஆனால் அது திறந்து விடும்போது இந்த தாம்பரம் மாநகராட்சி, தீர்க்கங்கரணை, 61வது வார்டு, காமராஜர் நகர் மக்கள் அந்த பகுதியில் செல்வதற்கான வழிவகைகளை கண்டறியாமல் அதிகாரிகள் அதை செயல்படுத்தி விட்டார்கள். நாங்கள் இங்கிருந்து தாம்பரம் செல்வதாக இருந்தாலும், சீனிவாச நகர் செல்வதாக இருந்தாலும் இருசக்கர வாகனத்தில் நாங்கள் செல்ல முடியாது. நாங்கள் எதிர்வழியில் தான் செல்கிறோம். எதிர்வழியில் செல்லும் போது நிறைய விபத்துகள் ஏற்படுகிறது. அதே மாதிரி நாங்கள் முறையாக செல்ல வேண்டும் என்றால் பல கிலோமீட்டர் சுற்றி, வண்டலூர் சுற்றி திரும்பி மேம்பாலத்தில் நாங்கள் செல்வதாக இருக்கிறது. இதனை அனைத்து அதிகாரிகள், அனைத்து உள்ளாட்சி பிரதிநிதிகள் அனைவருக்கும் தெரியப்படுத்தி விட்டோம். யாரும் இதனை கண்டுகொள்ளவில்லை. அதற்கு பிறகுதான் நாங்கள் இந்த அறிவிப்பினை தெரிவிக்கிறோம். சிக்னல் ஓபன் பண்றதுக்கு இந்த சாலையெல்லாம் செக் பண்ணிட்ட பிறகுதான் சிக்னல் ஓபன் பண்ணி எங்களுக்கு இந்த சிக்னல் ஓபன் பண்ணி தரும்னு சொல்லியிருக்காங்க. அது விரைந்து அவங்க செய்து கொடுத்தாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். மக்கள் இந்த சிக்னல் திறக்கப்படாதனால் பல்வேறு இன்னல்கள் ஆளாகின்றனர். ஆகையால் நெடுஞ்சாலைத்துறையும் போக்குவரத்து துறையும் கவனத்தில் கொண்டு இந்த சிக்னலை நடைமுறைக்கு கொண்டு வர வேண்டும் என்பதே இப்பகுதி மக்களின் பிரதான கோரிக்கையாக உள்ளது. பெருங்களத்தூரின் சத்தியம் செய்திகளுக்காக மனோகரன்.